அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சட்டத்தரணி நுஷ்ரா நஜிமுடீன். மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நான் உங்களோட பேச போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சுரேஷ் சாலையோட மனைவி எனது கணவர் நிரபராதி, இவ்வாறு செய்கிறது அபாத்தமானது, எல்லாருக்கும் உண்மை தெரியும் அவர் நிரபராதின்னு, இப்படி அநியாயம் செய்ய வேணான்னு அவங்க பேட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அதே போல் அவரோட கைதை கண்டித்து உண்ணாவிரதங்கள் நடக்குது, போராட்டங்கள் நடக்குது, ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது, எல்லாம் நடக்குது. ரைட். அது போதாத்துக்கு அவங்களோட தரப்பில் வாதாடுற சட்டத்தரணிகள் அச்சுறுத்தல் இருக்குதாம், அவங்களுக்கு சித்திரவதை நடக்குதாம், அதனால் அவர் தற்கொலை செய்கிற மனநிலையில் இருக்கிறாராம் அப்படின்னு சொல்லி ஒரு சைடால் அப்படியே போயிட்டு கொண்டு இருக்குது. இதெல்லாம் இப்படி இருந்தாலும் சுரேஷ் சாலியை கைது செஞ்சு ஓகே நாங்கள் சொல்லுவோமே அவர் நிரபராதி தான் ஓகே என்று சொல்லுவோமே. அப்போ அது நிரபராதின்றது விசாரித்து தீர்க்கிறதுக்கு நாங்கள் ஒரு டைம் ஒன்று கொடுக்கணுமேண்ணா. ஆளை பிடிச்ச உடனே அவர் நிரபராதி என்று சொல்லி உடையலாது. ஏன்னு கேட்டால் நாங்கள் கொஞ்சம் அப்படியே பாஸ்ட்டுக்கு ஈஸ்ட் அட்டாக் நடந்த கண்டிஷனுக்கு போனோம் என்று சொன்னால் எத்தனை மக்களை பிடிச்சாங்க, எத்தனை அப்பாவி இளைஞர்களை பிடிச்சாங்க, லேடிஸ் பொம்பளையில் பிடிச்சாங்க, ஒரு ஃபோன் வச்சுட்டு இருந்தேன்னு சொல்லி எத்தனை பேரை பிடிச்சாங்க, எத்தனை பேரை பிடிச்சி என்ன செஞ்சு. அப்போ எல்லாம் எங்கே போச்சு? இந்த ஆர்ப்பாட்டங்கள், உண்ணாவிரதங்கள், போராட்டங்கள் எல்லாம் எங்கே போச்சு? அப்போ எல்லாமே என்ன சொன்னது? இல்லை விசாரிக்கணும், விசாரிக்காமல் ஒரு முடிவு எடுக்கல. அதே விசாரித்தா தானே விளங்குமே உண்மையாக குத்தவாளியா இவங்களுக்கு சம்மந்தம் இருக்குதா, இவங்க உடந்தை கொடுத்துருக்கிறாங்களான்றது விளங்குமே. இன்னம்பரக்காட்டு எத்தனை நாட்களோட வழக்கு போயிட்டு கொண்டிருக்குது, அவங்களோட பொருட்கள் எல்லாம் இன்னம்பரக்காட்டு மெனலிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு கொண்டிருக்குது கேஸு, அதோட ரிப்போர்ட் வர காட்டும். இன்னும் டைம் இல்லை அனலிஸ்ட் ரிப்போர்ட் வரத்துக்கு. எவ்வளோ காலம்? அப்போ எவ்வளோ காலம் சிறையில் சித்திரவதை அனுபவிச்சாங்க, பெயில் அவுட் பண்ண இல்லாமல் இன்னும் வரக்காட்டும் சிறையில் எவ்வளோ பேர் இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரமெல்லாம் வராத அக்கறை இப்போ ஏன் வருது? இப்போ எல்லாரையும் பிடிச்சி அவங்கள விசாரிக்கணும், இன்னும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், ஜெயிலில் இப்படி விசாரித்தா தான் இப்படி உண்மை வரும், இதை சொல்லி துன்புறுத்தணும், கன்ஃபஷன் கொடுக்கணும், அட்மிஷன் கொடுக்கணும். இது எல்லாத்துக்கும் மூலக்கர்த்தா யார்? யாரோட ஸ்கிரிப்டில் ஜெயிலில் எல்லாம் செயற்பட்டாங்க? அப்போ அவருக்கே இப்படியான மற்றவங்களுக்கு சித்திரவதை அவருக்கு வர்ற நேரம் மட்டும் தாங்கி கொள்ள இல்லாத நிலைமை இருக்குது. அப்போ மற்றவங்களாம் எப்படி தாங்கி கொண்டு இருந்திருப்பாங்க? எவ்வளோ காலம்? அந்த கைதிலிருந்து அந்த பிணையில் வந்த போகிறோம், அதிலிருந்து வெளியில் வாரத்துக்கு எவ்வளோ காலம்? சமூகத்தில் அவங்களோட பிள்ளைகள், குடும்பத்தார் ஏற்பட்ட அந்த களங்கம் நீங்கிறதுக்கு எவ்வளோ காலம்? இன்னும் எத்தனை பேர் கல்யாணம் முடிக்காமல் இருக்கிறாங்க, பொண்ணு கொடுக்கறதுக்கு ரெடி இல்லை இன்னும் யாரும்? எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தம், மற்றவங்களுக்கு அது ஜஸ்ட் தக்காளி சட்னி, அவ்வளோதான், தொடச்சிட்டு போயிட்டுறீங்க. அப்போ இந்த மாதிரி அதாவது எங்களுக்கு இன்னும் வர காட்டும் சில கிளைண்ட்ஸ் கால் பண்ணுவாங்க, இப்படி விசாரிக்கிறதுக்கு கூப்பிட்டுருக்கி. நாங்கள் சொல்கிற ஒரே ஒரு ரீசன் தான், உங்களோட மேலில் எந்த குத்தமும் இல்லாட்டி, நீங்கள் எந்த தவறும் செய்யலைன்னு சொன்னால் தைரியமாக போங்க, போயிட்டு கேட்குறதுக்கு பதில் சொல்லிட்டு வாங்க என்றது தான் ஒரே ஒரு அட்வைஸ் நாங்கள் கொடுக்குறது. இப்போ இவர் குத்தம் செய்யலைன்னு சொன்னால் ஏன் இவ்வளோ தடமாத்தம்? தைரியமாக ஃபேஸ் பண்ணலுமே. என்னென்னு கேட்டால் மற்றவங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்தது இவங்க தானே, எப்படி உண்மையை வெளியாகணும் என்று சொல்லி. அப்போ இவர் குத்தம் இல்லை, நான் நிரபராதி அப்படின்னு சொன்னால், அதாவது மடியில் கணம் இருந்தாத்தால் என்ன செய்யுமா? வழியில் பயம் இருக்குமா? உங்களோட மடியில் கணம் இல்லை என்று சொன்னால் இது பயப்பட வேண்டிய தேவை ஒன்று இல்லையே. இப்போ என்கிட்ட கேள்வி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கள், எல்லாம் செய்யுங்க, அவங்களுக்கு ஆதரவானாக்கள் எல்லாமே செய்யுங்க. ஏன் இதை இவ்வளவு நாளும் இந்த பொதுமக்களுக்காக வேண்டியும் அநியாயமாக கைது செய்யப்பட்டவங்களுக்காக வேண்டியும் குரல் எழுப்பல்ல? ஏன் அவங்களுக்காக வேண்டி யாரும் முனுக்கு வரல? எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ரிமாண்டில், வழக்குகளுக்கு எவ்வளோ வீட்டாக்கள் ஒவ்வொரு கோர்ட் வழியாக அலைஞ்சு திரிஞ்சாங்க.
அப்போ நீதிமன்றமும் என்ன சொல்லிச்சு, இல்லை விசாரணைண்டு வந்தால் விசாரணை முடிஞ்ச உடனே அவர் குற்றவாளியா நிரபராதியா அவங்க ஒழுங்காக செய்கிறாங்க. நீதிமன்றங்களில் குறை சொல்லல. அது எங்களுக்கு ஒரு வழக்கை பிடிச்சி போட்டால் அந்த வழக்கு சரியாக நடக்கணும் என்றதில், விசாரணை ப்ரொசீஜர் ஒழுங்காக நடக்கணும் என்ற ரீதியில் எல்லாம் ஒழுங்காக நடக்குது. அப்போ பிடிச்சி போடக்கோல அப்பாவிகள் எல்லாம் பிடிச்சி போட்டுட்டு விசாரணைன்ற பேரில் ஜெயிலில் அவ்வளோ துன்புறுத்தல்களை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு அதே ட்ரீட்மெண்ட் தனக்கு நடக்கக்கோல மட்டும் சித்திரவதை, தற்கொலைக்கு தூண்டுறாங்க, தற்கொலை செய்ய போகிறேன், உண்ணாவிரதம் சாகும் வரை. அப்போ நீங்கள் குத்தமே செய்யலை அப்படின்ட்டு இருந்தால் உண்ணாவிரதம் இருந்து தப்பி தவறி செத்துக்கிட்டு போயிட்டா அதுக்கு போகிற எப்படி நீங்கள் நிரபராதிண்டா என்ன நடக்கும்? அப்போ எல்லாத்தையும் பார்க்கணும். இது இன்றைக்கி இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று ஓடிக்கொண்டு இருக்கத்தக்கன சில வெளிநாட்டிலிருந்து பேட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறது. அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, இவர் சுத்திரதாரி, அவங்க குற்றவாளி. அந்த மாதிரி ஆக்களை அரசாங்கம் வெளிநாட்டில் வச்சுட்டு இருக்கவே கூடாது. என்னென்னு கேட்டால் இலங்கைக்கு இப்போ ஒரு நல்ல பேர் இருக்குது வெளிநாட்டில். அப்போ வெளிநாட்டு அரசாங்கங்களோட எல்லா அரசாங்கங்களோடும் இலங்கை ஒரு நட்பு நாடாக தான் இருக்குது. அந்தந்த மாதிரி நாட்டில் அந்தந்த அரசாங்கத்தோட பேசி இப்படி பேட்டி கொடுக்குறாக்கள், எனக்கு தகவல் தெரியும், யார் சுத்திரதாரி என்று தெரியும், அவங்க இப்படி இவங்க இப்படி, இவங்க ஒளிகிறாங்க அவங்க ஒளிகிறாங்கன்னு ஒளிஞ்சு கொண்டு ஏசியில் உட்காந்து ஓசியில் பேட்டி கழிக்கிறாங்களே, அவங்களெல்லாம் அரசாங்கம் பிடிச்சிட்டு வரணும். புலனாய்வுத்துறை ஸ்ரீலங்கா உள்ளுக்கிற மட்டும் பார்க்காம வெளிநாட்டில் இருக்கிற ஆக்களையும் பார்க்கணும். பார்த்து எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வரணும். பிடிச்சிட்டு வந்தால் தான் உண்மை என்னாண்டு வெளியே வரும். இப்போ உண்மையை தெரிஞ்சு வச்சு கொண்டு அப்படி வெளிநாட்டில் இருந்து கதை கழிச்சு கொண்டுலாம் இருக்கல தானே, வரணும் தானே நாட்டுக்கு. அப்போ எல்லா உண்மையும் வெளியாக்கினா இப்படி சுரேஷ் சாலை சுமசரி நிரபராதின்னு சொன்னால் அவரை விடுவாங்க. விட்டுட்டு உண்மையான குற்றவாளி யாருன்னு சொல்லி பிடிப்பாங்க. இப்போ சுரேஷ் சாலைக்கு அவர் ஒன்றும் செய்யலைன்னு இந்தா கத்துறாரு. அவருக்காக வேண்டி எக்கச்சக்கமான பொலிட்டீஷியன்ஸ் மக்கள் கத்துறாங்க. இதே கத்து தானே இந்த பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களும் கத்தினாங்க. நாங்கள் செய்யலடாப்பா, நாங்கள் செய்யலடாப்பா, எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைப்பா என்று இதே கத்து தானே கத்தினாங்க. ஜெயிலேருந்து எத்தனை மக்கள் அழுந்தாங்க, கண்ணீர். எத்தனை மக்கள் சாப்பாடு தின்னாமல் கவலையில், மனவிரக்தியில், டிப்ரெஷனுக்கு போயிட்டு நோயாளியாகி எவ்வளோ எல்லாம் நடந்துச்சு. அப்போ அவங்களுக்கு ஒரு நியாயம், இவங்களுக்கு ஒரு நியாயமா? விசாரணைண்டு வந்தால் பாகுபட்சம் இல்லாமல் பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் சட்டம் சமன் என்று சொல்லி விசாரிக்கணும். விசாரிச்சு ஒரு முடிவு வர காட்டி கொஞ்சம் பொறுமையாக இருக்கட்டுமேண்ணா. என்ன செய்ய, வேற ஒன்றும் செய்யறதுக்கு இல்லையே. தான் குற்றவாளி இல்லைன்னு யார் நினைக்கிறீங்களோ தைரியமாக இருப்பாங்க. தைரியமாக இருந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தானே. அப்படி இல்லாமல் திசை திருப்புறத்துக்காக வேண்டி இப்படியெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணி உண்ணாவிரதம் இருந்து அப்படி இப்படி எல்லாம் செஞ்சு அவரை விட்டேன்னா உள்ளுக்கு இருக்கிற மற்றவங்க எவ்வளோ பெரிய கேள்விக்குறியாயும் எவ்வளோ பெரிய அந்த வெக்கக்கேடா போயிட்டுரும் இந்த கைது. ஆகவே மக்களுக்கு தான் நான் இதை பேசுகிறேன். மக்கள் சிந்திக்கணும். மக்கள் சிந்திங்க. சப்போர்ட் பண்ணுறேன்ற பேரில் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண இயலா. உண்மை கொஞ்சம் லேட் ஆகினாலும் ஜெயிக்கும். அப்போ நீங்கள் குற்றவாளி இல்லைன்னு சொன்னால் பொறுமையாக விசாரணையை ஃபேஸ் பண்ணுங்கள். இதே எலிக்கடி, இதே தூக்கம் இல்லாமல், இதே சித்திரவதை தான் மற்றவங்களும் பட்டிருப்பாங்க. அதாவது உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கீழே தான் மற்றவங்களுக்கு அது எல்லாமே நடந்திருக்கு. இப்போ உங்களுக்கு நடக்கக்கொள்ள மட்டும் கஷ்டமாக இருக்குது. அதனால் உணர்ச்சி வசப்படவானம் யாரும். மக்கள் நியாயமாக நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கட்டும். அதோட இன்னொரு விஷயம் நான் ஒரு அறிவுறுத்தலாக கூறிக்கொள்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், ஸ்ரீலங்காவில் இன்னும் பயங்கரவாத தடுப்பு சட்டம் இருக்குது. ஆகவே நீங்கள் கருத்து தெரிவிக்கிற நேரம், பேசுகிற நேரம், கருத்து வெளியிடுற நேரம் சட்டத்துக்கு உள்ள அகப்பட்டு கொள்ள வேணாம்.
அகப்பட்டீங்கன்னு சொன்னால் அதிலிருந்து வெளியில் வாரது சரியான கஷ்டம். விளங்கியிருக்கும். புரிஞ்சு கொண்டு நிதானமாக தனது செயற்பாடுகளை செய்யுங்க என்று கேட்டு மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.